வெல்கம் டு நல்ல குயின் வ்ளாக்ஸ். கண்டிப்பாக பெரிய டாஸ்க்கு தான். இங்கே பாருங்கள், பசங்களுக்கு வந்து ஸ்டடி ஹாலிடே விட்டுருக்காங்க எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிச்சனில் வந்து நாங்கள் பீஸா செஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லி பீஸா பேஸ்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. அவங்களே செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் கிச்சன் எல்லாமே. பார்த்துக்கோங்க, பேஸ் வாங்கியாச்சு. இப்படி கீழே 35 rupees போட்டிருக்கு. இங்கே பார்த்துக்கோங்க, அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு மேடம் வெளியில் போயிட்டாங்க. எப்படி புகையாக வந்து கிடக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ புகையாக வருதுன்னு சொல்லி பாருங்கள். இதை நான் என்னைக்கு க்ளீன் பண்ணி நீட் பண்ணுறது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரே புகை மூட்டம். இங்கே பாருங்கள், ஒரே புகை மூட்டம். இவங்க வந்து இப்போ பீஸா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க பாருங்கள், பேஸை வச்சுட்டு 2 பக்கம் டோஸ்ட் பண்ணுறாங்க. சத்தியமாக இப்படி தான் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க. எண்ணெய் தடவை ப்ரெஷ்ஷை சூடான இதில் போட்டு எப்படி வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதை காட்டுங்க ஒருக்கா வீடியோவுக்கு. பார்த்துக்கோங்க மக்களே. கடாய் இங்கே பாருங்கள், அது படுற பாடை கஷ்டம்தான். பீஸா பேஸில் ஃபஸ்ட்டு ஃபோக் வச்சு நல்லா ஹோல் போட்டுக்கிறாங்க. எல்லா பக்கத்துலையும் நல்லா படுற மாதிரி சூப்பராக ஹோல் போட்டாச்சு. வீட்டில் பாத்திரமே இல்லாத மாதிரி வேஸ்ட்டில் கிடக்கிற ஒரு நஞ்சு போன ஒரு தட்டை எடுத்து வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, வீடியோவுக்காக இப்படி காட்டுறாங்களாமா. இங்கே பாருங்கள், இருக்கிறது மொத்தமே 4 பீஸாவோட பேஸ் தான் இருக்குது. சட்டி நிறைய சாஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. சில்லி சாஸ். ஆமாம், பீஸா பேஸில் தடவுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க, அது எவ்வளோ வேணுமோ எடுத்தாச்சு. எடுத்து பேஸில் அப்ளை பண்ணியாச்சு. அவங்க நல்லா ஜாலியாக அப்ளை பண்ணுவாங்க பாருங்கள். ஆனால் ஃபைனல் அவுட்புட் எப்படி வரும்னு சொல்லி எனக்கு தெரியாது, அதை நான் காட்டுறேன். அதே மாதிரி கிச்சனையும் அவங்களே நீட் பண்ணி தரதா சொல்லியிருக்கிறாங்க. எப்படி நீட் பண்ணி தராங்கன்னு தெரியலை, அதையும் பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன செய்ய, பொறுமை தானே முக்கியம். எங்கள் அம்மா என்னை பற்றி வண்டே பேசியிருப்பாங்க, அது பரவாயில்ல இருக்கட்டும். நான் பீஸா தான் பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக நல்லா வரலனாலும் நான் தின்றுவேன். இங்கே பாருங்கள், 2 முட்டையை உடச்சி ஊற்றி லெமன் ஊற்றி சால்ட்டு பெப்பரு கார்லிக்கு அப்புறம் கொஞ்சம் போல் ஆயிலு அப்புறம் கொஞ்சம் போல் வினிகர் எல்லாத்தையும் போட்டு நல்லா சேர்த்து அரைச்சி ஒரு மயோனீஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மயோனீஸ் வந்து அந்த சாஸ் ஊற்றிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் என்ன எல்லா சாஸும் ஒன்று போல் மிங்கிள் ஆகுது. இப்படி தான் வருமா என்ன பார்க்கலாம். அப்படி தான் இருக்கும். பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, சாஸில் கொஞ்சம் பீஸா இருக்கா இல்லை பீஸாவில் கொஞ்சம் போல் சாஸ் இருக்கான்னு எனக்கே தெரியல. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, சாஸ் அதிகமாகிட்டு பீஸா குறைஞ்சிட்டு. இப்போ சரி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கேரட்லாம் தூக்கி வச்சு அடுக்கி வச்சுட்டாங்க. இதெல்லாம் கட் பண்ணுறன்ற பேர் வழியில் எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரியலை. அதையும் பார்ப்போம். எல்லாமே அவங்களுக்கு காசோட அருமைகள்லாம் அதிலே ஸ்டைலிஷ் வேறு. என்ன ஒரு வில்லத்தனம். இங்கே பாருங்கள், அந்த தட்டு ஃபுல்லாக அசிங்கமாயிடுச்சு. அதனால் வேறு தட்டுக்கு மாற்றிருக்காங்க. இதுவும் ஒரு பாலா போன ஒரு தட்டு தான். கிச்சனில் முன்ன பின்ன உள்ளே வந்து பாத்திர பண்ணங்களை பார்த்துருந்தா தானே தெரியும். சும்மா ஒரு டைம் பாஸுக்கு உள்ளே வந்து சமையல் பண்ணால் அப்படி தான் இருக்கும். பாருங்கள், அசிங்கமான ஒரு பாத்திரம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பிட்றது இல்லையா, அவங்க தானே சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டோம்.